அது சரி, நீ முடிக்கலைன்னா தான் ஆச்சரியம். நான் வேலைகள்லாம் முடிச்சிட்டு செய்யறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுது. உனக்கு மட்டும் எப்படி நேரம் கிடைக்குது? எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேலையாயிரும் பிரியா. சரி, முடிக்கலைன்னா சீக்கிரம் முடி, மேடம் வந்துடுவாங்க. பிரியாவும் வெண்ணிலாவும் பாரு எப்படி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் பிரீத்தி, எப்போவுமே உங்கள் குசு குசுன்னு பேசுகிறதே தான் வேலையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி குட்டவள்ளி, நீ வந்துட்டு அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சியா? நம்ம என்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், பார்த்துக்கலாம் விடு. பிரீத்தி குட்டவள்ளி கொஞ்சம் அமைதியாக இருங்க, மேடம் வந்துட்டு இருக்காங்க. சரி சரி, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். உங்கள் அசைன்மெண்ட் நோட்டை கொஞ்சம் கொடுங்களே, நாங்களும் முடிச்சுட்டு தரோம். சரி சரி, இந்தா. தேங்க்யூ பிரியா. கீப் சைலன்ஸ் ஸ்டூடெண்ட். என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு காலேஜ் பசங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? இப்படி தான் கூச்சல் போட்டுட்டு இருப்பீங்களா? மேடம் சாரி மேடம். எல்லாரும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங் மட்டும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாரும் சப்மிட் பண்ணி ஆகணுமா? அசைன்மெண்ட் கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். குட்டவள்ளி. எஸ் மேடம். போன டைம் அசைன்மெண்ட் நீ சப்மிட் பண்ணவே இல்லை, அதே மாதிரி இந்த டைம் டிமிக்கி கொடுத்துடலான்னு நினைக்காத. அப்புறம் நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாயிரும். ஒழுக்கமாக சப்மிட் பண்ணுற வழியை பாரு. ஓகே மேடம். சரி போய் உட்காருங்க. நம்மளுக்கு ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரு ஜாலியான சர்ப்ரைஸும் கூடனே சொல்லலாம். என்ன சர்ப்ரைஸ் மேடம்? இதுக்கு மட்டும் முன்னாடி வந்துரு குட்டவள்ளி. படிக்கிறதுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறக்கெல்லாம் முன்னாடி வந்துடாத. மேடம் சொல்லுங்க மேடம், ஆவலாக இருக்கு. இந்த வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷனல் டூர் அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கம்பல்சரியாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எப்போ மேடம், எப்போ? சீக்கிரம் சொல்லுங்க மேடம். ஃபீஸு என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்காங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம். வெண்ணிலா, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வரலன்னு சொல்லிடாதம்மா. கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற போல நீ தான், சரியா? நீ கண்டிப்பாக வரணும். மேடம் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வீட்டில் வேணா நான் பேசுகிறேன் வெண்ணிலா, நீ கண்டிப்பாக வரணும் இந்த வருஷம். ஓகே மேடம். ஓ, அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டாங்க பாருங்களேன். இப்போ என் கிளாஸ் அவர் முடிஞ்சிருச்சு. மறக்காம ஈவினிங் கூட எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க அசைன்மெண்ட்டை. ஓகே மேடம். வெண்ணிலா, நானும் பிரீத்தியும் கேண்டீன் போயிட்டு வரோம், நீங்கள் வரீங்களா? இல்லை, நாங்கள் வரல. காலேஜ் லைஃப்னா கொஞ்சமாவது அங்கே எங்கேயும் போய் என்ஜாய் பண்ணணும். அதை விட பார்த்து எப்பொழுதனைக்கும் புக்கையே வச்சுட்டு இருக்காதீங்க. எந்திரிச்சு வாங்க போகலாம். என்ன வெண்ணிலா, போகலாமா? சரி வா பிரீத்தி, இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் வரோம். அப்பா போவாது வரேன்னு சொன்னீங்களே, சரி நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் வாங்க. என்ன குட்டவள்ளி, நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு பிரியா. வர சண்டே கூட்டிகிட்டு போகிறாங்களாமா எல்லாத்தையும். ஐயா ஒரே ஜாலி, எல்லாம் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம். என்னது வர சண்டேவா? இச்சோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. வீட்டில் அதுக்குள்ளே எப்படி பர்மிஷன் வாங்க போகிறேனே புரியல. ஒன்றும் கவலைப்படாத வெண்ணிலா, நான் வந்து பேசுகிறேன். மேடம் வேணா ஃபோன் பண்ணி பேச சொல்லுவோம். சரி பிரியா, உண்மையில தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். என்ன இது, எங்கே போகிறக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க தெரியலையே. அட இது தெரியாதடி, அவங்க டிபார்ட்மெண்ட்டை எல்லாம் டூருக்கு சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. என் ஃப்ரெண்டு சொன்னாப்படி. அப்போ வெண்ணிலாவும் போகிறாளா? எப்படி போயிடறா, நானும் பார்க்குறேன். சரி வாங்க எல்லாரும் கேண்டீன் போவோம். ஆமாம், திடீர்னு என்ன டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க? அது தெரியலடி, ஏதோ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. ஏண்டி, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த டூருமே வரமாட்டேது? அடுத்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆமாம் வெண்ணிலா உன் அக்கா தானே? ஆமாண்டி, ஆமாம். அப்புறம் என்னடி, சென்னைக்கு போனேன்னா உனக்கு தேவையானது ஏதாவது கேளு, வாங்கிட்டு வந்து கொடுப்பாள்ல. அவளா ஏமாந்தாலும் நினச்சிக்காத. சரி போட்டுட்டா போகிறாளே வராளே, ரொம்ப அப்பாவினாலும் நினச்சிக்காத. அவள் சரியான ஆள். அவகிட்ட போய் கேட்கறக்கு நம்மளே சென்னை போய் வாங்கிக்கலாண்டி. சரி, சென்னைக்கு போகிறக்கு நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காடி இவங்க கூட சேர்ந்து? அப்படி எந்த வாய்ப்பும் எனக்கு தெரியலடி. சரி நான் கேண்டீன் போகிறேன், நீ வரையா? நீ போடி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்.
இவ டூர் போவா, நான் பார்த்துக்கணுமா? எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி உடனே இவளை டூருக்கு அனுப்ப விடாமல் தடுத்து விடுறேன்னா இல்லையான்னு பாருங்க. பிரியா, வீட்டில் போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. அட வீழ்வனிலா, நான் பார்த்துக்கிறேன். சரி, உங்க வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் சம்மதிச்சிடுவாங்க. எங்க வீட்டை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்க வீட்டில் சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வா, வீட்டுக்கு போவோம். அம்மா அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாவே. என்னடி, என்ன விஷயம் இவ்வளோ வேகமா கூப்பிடுற? வீட்டில் என்ன நடக்குது, அந்த வெண்ணிலா என்ன பண்ணுறான்னு கொஞ்சமாவது கவனிக்கிறியாம்மா? அப்படி என்ன தெரியும் பண்ணிட்டா? காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா, அவளும் போகிறாளாமா. யார் அவளை அனுப்ப போறாங்க அவ போறக்கு? நீ அனுப்ப மாட்டம்மா, அது எனக்கே தெரியும். அப்பாட்ட கேட்டால் அப்பா சரின்னு தான் சொல்லுவார். அப்பா வரக்குள்ளே இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சாகணும். இது உப்ப சொல்றேடி, உங்க அப்பங்கார உள்ளதான் இருக்கிறா. அப்படி இப்ப எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சரி சரிம்மா, அவங்க 2 பேரும் அப்பாட்ட பேசுறதுக்கு தான் வருவாங்க. அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சரிடி, சரி சரி, வரட்டும் பார்த்துக்கலாம். நீ காஃபி போட்டு வச்சிருக்க, வந்து குடி. சரிம்மா. அப்பத்தா, அப்பத்தா. என்ன பிரியா, அப்பத்தாவை கூப்பிடுற? கொஞ்சம் பொறுமையா இரு வெண்ணிலா, மெதுவா தான் ஆரம்பிக்கணும். சரி சரி. அட பிரியா, வா 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 பிரியா, வா வா. என்ன அதிசயமா வெளிநாட்டு மட்டும் குசு குசுன்னு பேசிட்டு ஓடிடுவேன். இப்ப என்ன அதிசயமா இந்த அப்பத்தானியாவும் கூப்பிட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை வச்சுதான் அவங்க அப்பாட்டையும் பேச முடியும். அதனால தான். என்ன விஷயம்? உனக்கு என்ன காரியமாகணும்? இல்ல, காலேஜ்ல சென்னைக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. வெண்ணிலாவையும் நீங்க அனுப்பணும். என்னது, சென்னைக்கா? சென்னை எவ்வளோ தூரம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்பத்தா. வெண்ணிலாவை மேடம் கண்டிப்பா வர சொல்லியிருக்காங்க. படிக்கிற உள்ள, அதனால போய் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குமான்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேத்தி மேல அக்கறை இருந்தா நீங்க அனுப்புங்க. என்ன வெண்ணிலா, ஒண்ணுமே பேசாம நிக்கிற? ஆமா அப்பத்தா, மேடம் கண்டிப்பா வரணும்ட்டாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். சரி, நான் ஒத்துக்கிறது இருக்கட்டும், அவங்க அப்பங்காரன் ஒத்துக்கணுமே. அதனால தான் அப்பத்தா உங்களை கூப்பிட்டுருக்கேன். சரி, வெண்ணிலா உங்க அப்பாவை கூப்பிடுங்க, பேசிடுவோம். பெரிய மனுஷி மாதிரி பேச வந்துட்டேன். சில விஷயங்களை நம்ம பேசினாதான் அப்பதான் நடக்கும். கூப்பிடுங்களே. கணபதி, ஏன்பா கணபதி? என்னம்மா, என்ன விஷயம்? சீத்த உட்காருப்பா. வெண்ணிலா உங்கள்கிட்ட ஒரு விஷயமா பேசணும்னு நினைக்கிறான், அதனால தான் கூப்பிட்டேன். என்னது அதிசயமா வெண்ணிலா என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கா? அப்படி உட்காந்து கேட்டுட்டா போகுது. பார்த்தையாம்மா, கேட்கறக்கு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. அந்த பிரியா செய்கிற வேலை தாம்மா எல்லாமே. சரி சரி, என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளானை போட வேண்டி. அமைதியா இரு. வெண்ணிலா, பார்த்துட்டே இருக்கிற, பேசு. என்னம்மா வெண்ணிலா, என்ன விஷயம்? வெண்ணிலா சொல்லுமா. அப்பா, அது ஒன்றும் இல்லைடா. வெண்ணிலா காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா சென்னைக்கு. அவளும் வரணும்னு அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லியிருக்காங்க. என்னது, சென்னைக்கா? அதுவும் தனியாவா? பின்ன காலேஜ் டூர்னா குடும்பத்தோடவா போவாங்க? தனியாக தான் போவாங்க. அங்கிள், என்னம்மா வெண்ணிலா டூரு இருங்கிற? இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி எல்லாம் கேட்டது இல்லையே. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் கூட எந்த டூரும் போனதில்லை. இப்போ நீயே டூர் போகணும்னு சொல்லி புதுசாக ஆரம்பிச்சிருக்க வெண்ணிலா. ஏண்டி, உனக்கு அவ டூர் போறா போகல, உனக்கு என்னதே வந்துச்சு? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டீராக்கு. என் பேத்தியை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அங்கங்க பொம்பளை பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல டூர் கேக்குதோ? டூரு? ஆமா, உன் பிள்ளைக்கு டூர் வந்தா நீ அனுப்ப மாட்டியாக்கு? அவ போனா மட்டும்தான் உனக்கு குறையா தெரியுதோ? அட, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களே. நீ சொல்லு பிரியா. அங்கிள், டூர்னா காலேஜ் டூருங்க அங்கிள். எங்க கூட மேடம் சார்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதனால எந்த பயமும் தேவையில்லை அங்கிள். வெளியில கூட நானும் தான் டூருக்கு போறேன். இப்போ அங்க போனாதாங்க அங்கிள் ப்ராஜெக்டை பற்றி பல விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓ, படிப்பு விஷயமா போறீங்களா? சரி சரி, அப்படா வெண்ணிலா, நீ போயிட்டு வா.
சரிங்கப்பா. சரி, அங்கே நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். டூருக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத சொல்லிடுமா, நான் கொண்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. அங்கிள் நாளைக்கே பணம் கட்டணுங்க அங்கிள். சரிம்மா, சரி, இந்த படத்தை வச்சுக்கோ. ரொம்ப நன்றிங்கப்பா. ஏண்டி வெண்ணிலா, ஊரு காலம் கெட்டு கிடக்குது, இந்நேரத்துக்கு உனக்கு டூர் அவசியமாடி? ஆமாம், நீங்கள் ஊர் சுத்தையில் காலமெல்லாம் கெடாமத்தான் இருந்துச்சு. என் பேத்தி போயில தான் எல்லா காலமே கெட்டு போய் கிடக்கும். சரிங்கப்பா, நானும் இப்போ வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும். சரி, நான் போயிட்டு வரேன். உன்னை நம்பித்தான் பிரியா அவங்க அப்பாட்ட பேசி அனுப்புற, நீ தான் பார்த்துக்கணும். சரி சரி, போயிட்டு வா பிரியா. இந்த கிழவிக்கு புத்தியே வராதோட்டு இருக்குது. என்ன ஒரு ஓர வஞ்சன மாதிரி இவளுக்கு. தாம்புள்ளை ஒரு மாதிரியும் என் பேத்தியும் ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருக்கிறா. இருக்கட்டும், பார்த்துப்போம். வெண்ணிலா அவங்க அப்பாட்ட பேசியிருப்பாளா? வருவாளா சென்னைக்கு? ஒரே ஆவலா இருக்குதே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம்.